ஒரு ஜூஸ் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும்னு நம்புவீங்களா? அந்த ஜூஸை நான் சொல்கிறேன். இந்த ஜூஸை நான் லாஸ்ட் 1 மந்த்தாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த நட்ஸு வந்து நான் எப்போதுமே சாப்பிடுவேன். இந்த நட்ஸை பேஸ் பண்ணி நிறைய ட்ரிங்க் வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட சேனலில். எத்தனை நட்ஸு, என்னென்ன நட்ஸு, என்ன டைமிங்கில் சாப்பிடுவேன் முதற்கொண்டு நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஜூஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஜூஸை இவங்க சொன்ன மாதிரி அப்படியே நான் வந்து ட்ரை பண்ணலை. எல்லாருக்குமே ஓகேவாக இருக்கிற மாதிரி அதில் கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூஸை வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நான் டிப்ஸ் தரேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூஸ் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது இந்த டாக்டரை சொன்னதை விட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிப்ஸு இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸ் கூட தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஜூஸை விட, அதாவது அவங்க சொன்ன அந்த ஜூஸோட கம்பேர் பண்ணும்போது மோர் ஹெல்த்தி, மோர் பெனிஃபிட் நான் சொல்லுவேன். இப்போ வாங்க 1 by 1 நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நைட் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருவேன். 5 பாதாம், ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் இந்த ட்ரிங்க் வந்து சொல்கிறேன். இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவங்களும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 5 பாதாம்ங்கிறது மஸ்ட்டு. பாதாம் மட்டும் நான் தனியாக ஊற வைப்பேன். அது ஏன்னு உங்ககிட்ட நான் ரீசன் வந்து அரைக்கும் போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கேஷ்யூ வந்து மென்ஷன் பண்ணலை, கேஷ்யூ வந்து ஊற வைக்க சொல்லலை. கேஷ்யூ சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் போடும் நிறைய மித்து இருக்குது. இல்லவே இல்லைங்க, அது நல்ல கொலஸ்ட்ரால் தான். இது நல்ல கொலஸ்ட்ரால் சேர்றதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு வந்து போகும். கேஷ்யூனால் ஆன்டி ஏஜிங், நல்ல ஷைனிங்காக இருக்கும், ரிங்கிள்ஸ் விழுகாது, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து கேஷ்யூவில் இருக்குது. ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஷைனிங் ஆகும். அதனால் நான் வந்து கேஷ்யூவும் 3 கேஷ்யூவில் நான் 4 கேஷ்யூ நான் ஆட் பண்ணிக்குவேன். ட்ரிங்க்கோட டேஸ்ட்டும் கேஷ்யூ வந்து சூப்பராக கொடுக்கும். அதுக்கப்புறமா வால்நட்டு, நான் 3 வால்நட்டு தான் சேர்த்துப்பேன். காஸ்ட்லியான பட்ஜெட் அப்படிங்கிறனால நான் வால்நட் வந்து எப்போவுமே 3 தான் சேர்த்துப்பேன். 3 சின்னதாக இருந்தால் 4 அப்படி சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் இதில் நான் பிஸ்தா வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா நான் மேக்ஸிமம் சால்ட்டடு பிஸ்தா தான், இடையில எப்போயாவது நம்மளுக்கு நொறுக்கு தீனி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போது 5 பிஸ்தா 6 பிஸ்தா எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுவேன். சால்ட்டடு பிஸ்தா வந்து இதில் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ பிஸ்தா இதில் ஆட் பண்ண மாட்டேன். நான் கேஷ்யூ வந்து ஆட் பண்ணிக்குவேன். நட்ஸில் வந்து எல்லா, இப்போ அந்த நட்ஸு தான் அப்படின்னு கிடையாது, நீங்கள் ஒவ்வொரு நட்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இது கூட ட்ரை கிரேப்ஸ் 15 ட்ரை கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. அவங்க அதில் சொன்னது வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரை கிரேப்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸ். இதில் இருக்கிற சத்து வேறு எந்த கிரேப்ஸ்லையுமே கிடையாது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இதில் நல்ல அயர்ன் இருக்குது, ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல நம்மளோட நிறைய பேருக்கு இந்த ரத்த சோகெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இதில் இருக்கவே இருக்காதுங்க. அவ்வளோ பெனிஃபிட் வந்து இது பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸில் இருக்குது. இந்த பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸில் சீட்ஸ் இருக்குங்க, அதனாலே இது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து அவங்க 15 வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக ஒரு 20 கூட ஆட் பண்ணிக்கலாம், அதனால் தப்பே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் டேட்ஸ் வந்து போட மாட்டேன். மெயினான ரீசன் என்னென்னா, சுகர் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டேட்ஸும் நம்மளுக்கு சுகரை சம்மந்தப்பட்டது தான், சுகரை சேர்ந்தது தான். ஸோ அதனால் டேட்ஸ் நான் கண்டிப்பாக ரெகுலராக டேட்ஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா வெயிட் அதிகமாக விழுந்துரும், அங்கங்கே வந்து ஃபேட் ஆகிடும் அப்படிங்கிறனால நான் வந்து இதில் டேட்ஸ் வந்து ஆட் பண்ணலை. ஃபிக்கும் நான் ஆட் பண்ணலை, எனக்கு ஃபிக்கோட டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஸோ ரெகுலராக குடிக்கும்போது அது டேஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதோட டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்காது, அதுலேயும் கொஞ்சம் சுகர் இருக்கனால நான் அது வந்து ஆட் பண்ணலை. பட் ஃபிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. 2 ஃபிக்கு நீங்கள் இதில் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். என்னைய மாதிரி உங்களுக்கும் ஃபிக்கோட டேஸ்ட் பிடிக்காது, அதுக்கப்புறம் அது சுகர் இருக்குது, ஃபேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதையும் டேட்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும், எனக்கு வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே தாராளமாக கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். இதை வந்து நைட்டு அப்படியே ஊற வச்சுட்டு காலையில் இது கூட வேறு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணி இதை நம்ம ஜூஸ் போட போகிறோம். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓவர் நைட் இதை வந்து ஊற வச்சதுக்கப்புறமா மறுநாள் காலையில் இதை அரைக்கும் போது ஒரு ஏகப்பட்ட டவுட்ஸ் என்னென்னா, இந்த ஊற வச்ச தண்ணியை அப்படியே போடுறதா இல்லை வந்து தனியாக தண்ணி போடுறதான்னு. அவங்க டாக்டர் சொல்லும்போதே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஊற வச்ச தண்ணியோடன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு கிளிப்பு காட்டுறேன். அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச தண்ணியும் அந்த ட்ரை நட்ஸும் வந்துட்டு அப்படியே குட்டி மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த ஜூஸை குடிங்க. நான் காலையில் சோப் பண்ண வாட்டரை கொஞ்சம் விட்டுட்டு புது வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி குடிச்சிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதில் பெருசாக எதுவுமே இருக்காதுங்க. நிறைய பேர் வந்து பாதாம் ஊற வச்ச தண்ணி
தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது, இதை ஊற வச்ச தண்ணி அப்படியே ஆட் பண்ணிலாம் ஜூஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே இல்லை. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு இது வந்து இதனால ஒரு சைட் எஃபெக்ட்னு எதுவுமே கிடையாது. நம்ம ரெகுலராக குடிக்கிற வாட்டரை விட இது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையும் சேர்த்து தான் நான் வந்து ஜூஸ் போடுறேன். ஊற வச்ச தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. பாதாம் ஊற வச்ச தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்துடுவேன். நான் அதில் தோல் இருக்குது அப்படிங்கிறனால தோலோடு தான் நான் போடுவேன். ஆனால் பாதாம் மட்டும் தனியாக ஊற வச்சு பாதாம் ஊற வச்ச தண்ணியை மட்டும் நான் எடுத்துடுவேன். நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் சொன்னதை விட அதை மோர் ஹெல்த்தியாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த சீட்ஸ் தாங்க. இது கூடவே எப்போவுமே சீட்ஸ் வந்து தனியாலாம் நம்ம சாப்பிட மாட்டோம். பட் இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணுறது பம்ப்கினோட சீடு. சீட்ஸில் ஏகப்பட்ட மெக்னீஷியம், அயன், நம்மளுக்கு தேவையான அன்னைக்கு தேவையான எல்லாமே இந்த சீட்ஸ் வந்து கொடுத்துரும். உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணுமா, ஃபைபர் கண்டென்ட் வேணுமா, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் இதில் சைட்லேயும் ஆட் பண்ணுறேன், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட் நீங்கள் தனியாக சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஒரே சீட்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பம்ப்கினோட சீட்ஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸ் மாதிரி இதை நம்ம தனியாகவே சாப்பிட்லாம். பட் அதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட மாட்டோம். இது கூட சேர்ந்து அடிக்கும்போது ஒரு சூப்பராக ஒரு பக்காவான ஒரு ஹெல்த் பேக்கேஜாக இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க டாக்டர் சொன்னதை விட இது மோர் ஹெல்த்தி, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்குவேன். நிறைய சீட்ஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு எது ஓகேவோ, உங்களுக்கு எது வேணுமோ அந்த சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பம்ப்கினோட சீட்ஸ் எனக்கு பிடிக்கும், அதனால நான் இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சீட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணாலே போதும், அதுக்கு 4-5 சீட்ஸ்லாம் ஆட் பண்ண வேணாம். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே தப்பு கிடையாது, டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். இதை வந்து எப்போ குடிக்கணும்னா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக கொஞ்சோண்டு வாட்டர் வந்து குடிச்சிருங்க. தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், மார்னிங்கில் என்னென்னலாம் நம்ம குடிக்கலாம், நான் இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், அது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். நான் 2-3 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ, அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் மட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்து அந்த நாளுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடும். நிறைய பெனிஃபிட்ஸு, ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம எங்காவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கான ஒரு 1/2 hour மெயின்டெனன்ஸ் தான். அதை நான் வந்து தனித்தனி வீடியோவில் சொல்கிறேன். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து நம்ம நாக்கில் வந்து ஒட்டிக்கும். சீட்ஸ் இருக்கனால, நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கனால குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆனிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆனிச்சு. வயிற்றுக்கிட்டலாம் கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா செம்மையாக வந்து ரெடியூஸ் ஆனிச்சு. தைராய்டு, கண்டிப்பாக எனக்கு தைராய்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 100 mg போட்டுட்ருந்தேன், இப்போ வந்து 50 mg போட்டுட்ருக்கேன். திருப்பி நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இது நல்லாவே, தைராய்டு இருந்தால் என்ன ஆகுனா நம்மளுக்கு செரிமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு நல்லாவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. தைராய்டு இருக்கும்போது எப்படி ஆகும்னா ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்ல ஒரு இது இருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அதையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். முக்கியமாக உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும். ஹேர் நல்லா க்ரோத் ஆகுது, ஹேர் நல்லா ஷைனிங் ஆகுது, சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இன்டேக்னால நம்மளோட ஹேரை கண்டிப்பாக வளர வைக்கவும் முடியும், க்ரோத் பண்ண முடியும், நிறைய ஷைனிங்காக அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதில் இந்த நட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் வந்து நம்மளுக்கு பண்ணுது. இன்னொன்று, உங்களோட ஸ்கின் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கே போட உங்களுக்கு டைமே இல்லை, சும்மா வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரப் மாதிரி ஒரு ஃபேஷியல் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணணும். அது மட்டும் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ஸ்கின் வந்து எப்போதுமே ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவு உங்களோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோவாக்குது. அதுவும் கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 daysலேருந்தே பார்க்க முடியும். நீங்கள் குடிச்சு பாருங்களேன், ஒரு 1 weekலேருந்தே உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்மளோட பாடிக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ஹெல்த்தியாக அது வச்சுக்குதுன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். அல்சீமர்ஸ், பார்க்கின்சன், தைராய்டு, இன்டைஜஷன், பிசிஓடி, வெயிட் கெயின், அனீமியா, கான்ஸ்டிபேஷன், மெமரி லாஸ், நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ், ஆர்த்தோ பெயின், ஆட்டிசம், ஏடிஹெச்டி, பைல்ஸ், ஃபிஸ்டுலா, யூடிஐ, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹேர் ஃபால், ஓ மை காட், எல்லாத்துக்குமே இது கேட்கும். தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட்டும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி குடிக்கலாமான்னா தாராளமாக வாழ்கிற வரைக்கும் குடிங்க. இந்த வீடியோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.